ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் இருமுகன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. காரணம் என்னவென்றால், இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் சாங், மிக முக்கியமாக ஹெலனா சாங், நயன்தாரா அண்ட் விக்ரம் காம்பினேஷன், இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் நிறைவேற்றியதா இல்லையா அப்படின்றது இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இருமுகன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? அகிலன் ரா ஏஜென்ட் வெட்டின்னு ஒன்றா கட்டிக்கிட்டு வர்ற ஒரு ஆள். 4 வருஷமாக அவர் சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறாரு. அவர் வேலை இல்லாமல் வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்திய நகரத்தில் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் அதிகமாகிவிட்டது. ஸோ இந்த விஷயத்தை மிஷனை முடிக்கணும்னா அகிலன் வந்தால் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுது. ஸோ அகிலனை போய் கூப்பிட்றாங்க. ஒரு வழக்கம் மாதிரி ரேம்போ மாதிரி ஒரு வரமாட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் அவரை வரவைப்பதற்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்தார். அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, அதுவும் நித்யா மேனன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா என்பது தான் இந்த இருமுகன் திரைப்படத்துடைய கதை. ரைட். விக்ரம் டபுள் ரோல், அதுதான் இருமுகன். அதுதான் இருமுகத்தோடு இருக்கின்ற ஒரு தாடி வச்சுக்கிட்டு ராய் ஏஜென்ட் அகிலனாவும் நல்லா பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலமே அந்த லவ் கேரக்டர் தான். அவருடைய ஆக்ஷன், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்டைல், சிரிப்பு ரொம்ப ரசிக்க வைக்குது. அதன் பிறகு நயன்தாராவுக்கு நடிப்பதற்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் விக்ரமை பார்க்குற காட்சிகளையும் சரி, பாடல் காட்சிகளையும் சரி, காதல் ததும்ப அவங்க பார்க்குறாங்க. மிக முக்கியமாக அந்த கண்ணில் அந்த கல்யாண மாண்டேஜ் சாங்ஸில் ரொம்ப காதலோடு அவங்க பார்க்குறாங்க. கண்களில் தெரியுது. அதே மாதிரி இந்த ஹெலனா சாங் நயன்தாராவுக்கு அழகினுடைய உச்சமாக ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சிலந்தி வலைக்குள்ளே சிக்கிக்கொண்ட அந்த வரி வரும்பொழுது அந்த 2 பேருக்கான அந்த இன்டிமேசி ரொம்ப நல்லாயிருக்கு. அதன் பிறகு அடுத்ததாக நித்யா மேனன் இந்த திரைப்படத்தில் மிக இயல்பாக நடித்த ஒரு நல்ல நடிகைன்னு கூட சொல்லுவாங்க. கிட்ட சம்திங் இருக்குது. அந்த கோபமாக இருக்கட்டும், தன் கண்ணெதிரில் பிரிந்து போன ஒரு உயிருக்காக அவங்க போராடுற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிடுக்காக நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நல்லாயிருக்கு. நாசரன் தம்பிராமையா அவங்களுடைய பார்ட்னர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக தம்பிராமையா ஒரு சீனில் கழுதை ஒழுங்கா நில்லுன்ட்டு கையை திட்டுற இடத்துல துப்பாக்கி வச்சுட்டு கையை திட்டுற இடத்துல தியேட்டரில் வரவேற்பு நல்லாவே இருக்குது. நிறைய பேர் சிரித்தாங்க. இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னா அதில் விக்ரம் லவ் கேரக்டர் தான். அதே மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜஸ், அது முக்கியமாக அந்த ஃப்ளைட்டில் அவர் நடந்து போகிறது, அந்த அலட்டல்லே இல்லாத விஷயங்கள், அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நித்யா மேனன் அவங்க முன்னாடியே சொன்னோம், அவங்களும் இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் தான். அதே மாதிரி ப்ளஸ் பாடல்கள் 2 பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெலனா சாங்கை ஷூட் பண்ண விதமும் அதற்கான ஒளிப்பதிவு ராஜசேகர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்வது, ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கான எல்லா இலக்கணங்களோடும் அந்த பாடல் இருக்கின்றது. மிக முக்கியமாக சீஷோரும் அந்த நீச்சல் குளமும் மெர்ஜாக இருக்கிற ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக் எந்த படத்துலேருந்து எடுத்தாங்கன்றது இணையதளங்களில் இந்த ஹெலனா சாங் எதுலேருந்து வந்தது அப்படின்றது யூடியூப்லேருந்து எடுத்து நிறைய போட்டுட்ருக்காங்க. பட் பின்னணி இசை ஓகே. இந்த திரைப்படத்துடைய எடிட்டர் புவன் ஸ்ரீனிவாசன் அவருடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்கார். மிக முக்கியமாக ஹெலனா சாங். ரைட். இந்த திரைப்படத்தை மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஸ்பாய்லர் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து படம் பார்க்குறக்காங்க, படம் பார்த்துட்டு பாருங்கள். ரைட். முதல் விஷயம், ஒரு மாஃபியா கேங்கோட லீடர் ஒருத்தவனோட மீட்டிங் வைக்கிறாங்கன்னா அவங்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அவருடைய ஃபோட்டோ எந்த ராய் ஏஜென்ட்லேயோ இல்லை ஐஎஸ்ஐ எந்த இது FBI எதுலெல்லாம் அவன் இருக்கிறான்றது அவனுடைய ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்கே மீட்டிங்கில் அந்த லவ்வோட தம்பி செத்ததுக்கப்புறம் இவர் செக் பண்ணி இவன் ராய் ஏஜென்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் நகைப்புக்குரிய இடம் தான். அதே மாதிரி நயன்தாரா சொல்லுவாங்க, இப்போ நான் அந்த கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணணும், நீ கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கார் ஓட்டுறப்ப அந்த சேசிங் எப்படி இருக்குன்னா, நல்லா ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் மாதிரி செம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், செம கட்லாக இருக்கணும். இதில் கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி ஸ்டேரிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா, அதில் ஒரு வீல் ஷாட்டு கூட அதில் வைக்கல. ஏன்னா அதனுடைய ஸ்பீடு, ஒரு கட் அடித்து போகிறது, அது மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே இல்லை. 2 கார்களும் பறக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ரைட். இது மாதிரி அந்த 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 கேரக்டருக்கான பில்டப்புக்கான ஷார்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஒரு ஹின்ஹேலர் அடிச்சிங்கன்னா 5 நிமிஷம் கரெக்டாக. அதன் பிறகு தான் நீங்கள் உங்களுக்கு உடல் தளர்வாயிடும். அதற்கு பிறகு தான் உங்களுக்கு சுயநினைவே வரும். பட் விக்ரம் அடித்த ஆட்கள்லாம் 5 நிமிஷத்துக்கு கழித்து அப்படியே கிடக்கும்பொழுது, இவர் மட்டும் 5 நிமிஷம் கழித்து நயன்தாரா இதில்
வாக்கி டாக்கியில் பேசுகிறப்ப இவர் மட்டும் ஆன்சர் பண்ணுவார். அப்புறம் இங்கேருந்து வாக்கி டாக்கியில் பேசுகிறப்ப அவங்க வந்து ஃப்ளைட்லலாம் வந்து அது எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு தெரியல. தொலைத்தொடர்பு துறையில் தான் அதை பற்றி விசாரிக்கணும். ஸோ இந்த மாதிரி படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. எல்லாத்தோட படம் முடிகிறப்போ வந்து விக்ரம் வந்து இன்ஹேலர் அடிக்கிறாரு. அதன் பிறகு அந்த மீரா கதாபாத்திரம் நினைக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. ரைட், சரி, இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட். படம் எப்படி இருக்கு? ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரிச் லுக்கில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை கொடுக்குதா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது ஆஃப்டர் த இன்டர்வல் வந்து கொஞ்சம் இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்பத்தையும் விஷயத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்துது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பரபரப்பான வருது, இன்டர்வல் பிளாக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் ஆஃப்டர் தட் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் சவசவன்னு போகுது. சில காட்சிகள்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்டதாகவே இருக்குது. மாரியாத்தா காளியாத்தான்லாம் வந்து அந்த லவ் கேரக்டர் போகிறப்ப சிரிக்கலாம், ஆனால் வந்து லாஜிக்கலாக பார்க்கும்பொழுது மிஸ்டேக்ஸாக. ஸோ இன்டர்வலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தை எழுதி இருக்கக்கூடிய ஆனந்த் சங்கர் கொஞ்சம் கலைந்திருந்தால் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று இருக்கும். மற்றபடி இந்த திரைப்படம் வந்து ஒரு டைம் பாஸ் மூவியாக ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.75. ஓவராலாக இருமுகன் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் கமர்ஷியல் திரைப்படம். வேறு என்ன, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, வேறொரு எபிசோடில் இது போன்ற வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.